குளிக்கலன்னா என்ன? இங்க எனக்கு தானே கல்யாணம், உனக்கு கல்யாணம். அப்படியே வாடா, கமான். வரேன்டா, சீக்கிரம் வா. ஓகே, பாய். இப்பதான் குளிக்கிறவான்னு கேட்டுக்கிட்டு பிரகாஷ், எக்ஸ்கியூஸ் மீ, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, இன்னும் ரெடி ஆகல. இந்தா போன் வந்து அட்டன் பண்ணு, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க வெளியே நிக்கிறீங்க, உள்ள வரலாமே, ப்ளீஸ் கம் கம். ஹலோ சார். டாக்டர், பெரிய பெரிய சம்பந்தமெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வேண்டான்னுட்டு இப்ப ஒண்ணுமில்லாத பொண்ணு உங்க வீட்டு மரமலை ஏத்துக்க போறீங்க. இதுல என்ன இருக்கு டாக்டர்? டாக்டர் லைஃப்னு எடுத்துக்கிட்டா போகும்போது என்ன கொண்டு போறோம்? ஒண்ணும் இல்ல, பணம் பெருசா குணம் பெருசான்னு கேட்டா குணம் தான் பெருசுன்னு சொல்லுவேன். என் பையன் ஏழை பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஓகேன்ட்டேன். இதுல என்ன இருக்கு? வாட் இஸ் தட்? சும்மா போய் சொல்றாரு. இவர் மாட்டேன்னு சொன்னா பையன் ஒத்துக்குவா போறான். மானம் போயிடுமேங்கிறதுக்காக வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாரு. அப்படிதானே? யூ ஆர் ஜோக்கிங். என் பையன் குணத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணு அமையுமோ அமையாதுன்னு பயந்துட்டு இருந்தேன். கரெக்டா அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்தாங்க, கஸ்தூரிக்கு இந்த புடவை உங்க கையால கட்டி விடுங்க. வாங்கிக்கமா. வா. உன்னை நம்பி உள்ள போறேன், எவனாவது அப்பனா அவனை பின்னிட்டாடா. உன்னை அன்னைக்கு போட்டோ எடுத்து முடியலங்க. ஆமா, அதே பொண்ணுங்க போறத பார்த்தல. இந்த போட்டோ கூட இந்த இடத்துல தான் எங்கேயோ வச்சிருந்தேன். நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்கடா. பொண்ணு வீட்டுக்கார போட்டோகிராஃபர் நான்டா. அப்ப நாங்க மாமா வீட்டுக்காரங்க. ரெண்டு வீட்டுக்கு சேர்த்து நான் தான் போட்டோகிராஃபர். என்னடா இது? சோப்டப்பா. இது என்னன்னு தெரியாதா? இதுதான்டா கேமரா. அது கேமராவா? ஆமாடா, அது கேமராண்ணா. இதுக்கு பேர் என்னடா? சோப்டப்பா. சோப்டப்பா மூஞ்ச பாரு. என்ன ப்ராப்ளம் சார்? ஃபேமிலி போட்டோகிராஃபர் நான் போட்டோ எடுக்கும்போது இவனுக்கு ரெண்டு வந்து டார்ச்சர் பண்ணாங்க சார். நான் கொண்டு போய் சொல்லிங்க. இந்த போட்டோவெல்லாம் வேணா பாருங்க நீங்க. இவன் தான் வம்புக்கு வந்துருக்கான். ஏய் உங்க போடா. ஏய் போங்கடா. சொல்றத பத்தி எங்களுக்கு ஏதோ போட்டோ எடுக்க தெரியுற மாதிரி பேசிட்டு இருக்க. சார் இந்த போட்டோலாம் பாருங்க சார். சீக்கிரம் எடுங்கனே. இதுல என்ன? அது சீக்கிரம் காட்டுங்க. பாருங்க. ஹலோ, அவரு உள்ள ட்ரெஸ் மாத்துறாருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்றீங்களா? கோவிந்த், என்னமாச்சு? நான் கோவிந்தோட குரல் கேட்டேன். ஏன் இப்படி உனக்கு கோவிந்த் கோவிந்தன் பிரம்ம பிடிச்சிருக்கு? நீதான் அவனை பத்தி கவலைப்படுறே தவிர அவனுக்கு உன்னை பத்தி கொஞ்சமாவது கவலை இருந்ததுன்னா இந்நேரம் வந்திருக்க மாட்டான். அவ இனிமே வரமாட்டாமா? இல்ல இல்ல மேடம், நான் கோவிந்தோட குரலை கேட்டேன். எனக்கு அந்த குரல் நல்லா தெரியும். நீ இப்படி கோவிந்தியை நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் பிரகாஷ் கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்துல என்னைய முடிவெடுக்க சொன்னேன். இப்படி 4 பேருக்கு முன்னால கூப்பிட்டு வச்சு நான் அவமானப்படுத்துறதுக்கா? என்னாச்சு? ஒண்ணு இல்ல, யூஷுவல் சென்டிமெண்ட் தான். 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவா. வாமா.
டேய் 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 நில்றா யாரா நீ அங்கெல்லாம் போக கூடாது போடா போடா போடான்றல யார் கோவிந்த்? ஏய் போடா. கோவிந்த், நீ போய் தானே சொல்ற? நீதான் என் கோவிந்த், நீதான் என் கோவிந்த். இத பாருங்க, நீங்க யாரையும் நினைச்சு என்ன தப்பா கோவிந்த் கூப்பிடுறீங்க. என் பேர் மூர்த்தி. தரிசிச்சு உள்ள போங்க. இல்ல, நீ என்ன ஏமாத்த முடியாது. நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ. ஆனா நீ தொட்ட தெரியும், நீ பேசினா தெரியும். நீதான் என் கோவிந்த். எப்படி கோவிந்த் என்னால முடியுது? ஏன் கோவிந்த் என்ன ஏமாத்த பாக்குற? என் பேர் மூர்த்திங்க. உங்களுக்கு கல்யாணத்துக்கு நேராச்சு. தரிசிச்சு உள்ள போங்க. இல்ல, எனக்கு வேற யார் கூட கல்யாணம் நடக்க போகுது. எப்படி என்னால பார்க்க முடிஞ்சது? சொல்லு கோவிந்த், எப்படி என்னால பார்க்க முடிஞ்சது? என் பேர் கோவிந்த். அதுக்கு என்ன இப்போ? உங்க கல்யாணத்துக்கு நேராச்சு. தரிசிச்சு உள்ள போங்க. கோவிந்த், கோவிந்த், எப்படி கோவிந்த் உன்னால எப்படி பேச முடியுது? நேத்து வரைக்கும் உன்னை காதலிச்சேன், இன்னைக்கு வேற ஒருத்தருக்கு பொண்டாட்டியாக சொல்றியே. எப்படி கோவிந்த், எப்படி உன்னால முடியுது கோவிந்த்? நான் உங்களை காதலிச்சேன். என்ன என்ன பேசுறீங்க? உங்க அப்பா வயசானவர் இறந்து போயிட்டாரு. உங்களுக்கும் பாவம் கண்ணு தெரியல. அதான் ஃப்ரெண்ட்லியா ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். நீங்க அதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க கல்யாணத்துக்கு நேரம் ஆச்சு. தயவு செஞ்சு உள்ள போங்க. இல்ல, எல்லாரும் முன்னாடி உன்னால சொல்ல முடியல. அதனால தான் நீ போய் சொல்ற. நீ போய் சொல்ற கோவிந்த். இத பாருங்க, உங்க கை எடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு உங்களுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம். தயவு செஞ்சு உள்ள போய் உட்காருங்க ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? இவன் என் பையனை கொண்டாட்டியா? ஏண்டா நாயே, நீ இவ கூட சேர்ந்து நல்லா சுத்திட்டு கடைசியில இவளை என் பையன் தலையில கட்ட பாக்குறியா? நான் புத்திசாலித்தனமா நடந்துக்கிறத நினைக்காத. நீ இவ்வளவு சேர்ந்துக்கிட்டு என்ன என் பையனை முட்டாளாக்கிட்டு சொத்து சுகத்தை எல்லாம் கொள்ளடிக்காம பாக்குறீங்களா? மிஸ்டர் ராமதுரை, என்ன பேசுறோம்னு யோசிச்சுதான் பேசுறீங்களா? கோவிந்த் இனிமே வரவே மாட்டான்னு விருப்பம் இல்லாம இந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சது நான். நீ இல்லனா என் புள்ள செத்து போயிடுவான்னு இந்த பொண்ணு காலில் விழுந்து அழுதது உங்க பொண்டாட்டி. தான் புள்ள தன்னை விட்டு போயிடுவான், குடும்ப கௌரவம் அந்தஸ்து எல்லாமே பறி போயிடும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது நீங்க. என்ன பேச விடு கோவிந்த். நாம எல்லாருமே தப்பு பண்ணிட்டு உண்மையா காதலிக்கிற இவங்க ரெண்டு பேர் மேலே இப்படி பழி சொல்றீங்களே, என்ன சார் நியாயம் இது? பாவம் கோவிந்த், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெகுளித்தனமும் தியாகமும் தான். இவனை போய் பணத்துக்காக துரோகம் பண்ண பார்த்தான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு இந்த விஷயம் எல்லாம் முதல்ல தெரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்க நான் விட்டுருக்கவே மாட்டேன். டேய், பிரிஞ்சிருந்த எங்க ரெண்டு பேரையும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நீ உண்மையா நேசிச்ச ஒரு பொண்ணு நண்பனுக்காக வேண்டாங்கிறியே, அதுக்கு பேரு தியாகம் இல்லடா, முட்டாள்தனம். இந்த மாதிரி சந்தர்ப்பவாதிகளுக்கு பேசுறதுக்கு நீ இடம் கொடுக்கற, அவ்வளவுதான். எங்க வாழ்க்கை பத்தின முடிவு நீ எடுத்தல, இப்போ உன் வாழ்க்கை பத்தின முடிவு நான் எடுக்க போறேன். இதே கல்யாண மண்டபத்துல இதே முகூர்த்தத்துல கஸ்தூரி கழுத்துல நீ தாலி கட்ட. சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. பிரகாஷும் கஸ்தூரி எனக்கு ரெண்டு கண்ணுங்க மாதிரி. அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். பிரகாஷ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவனால தாங்க முடியாது சார். ப்ளீஸ், அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவரை ஏன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்கு நீ யாரு? நான் ஒன்னதான் காதலிச்சேன், அதுக்காக நீ உயிரை கேட்டாலும் நான் கொடுப்பேன். ஆனா நீ இஷ்டப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லை. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு மனசு இருக்காதா? அந்த மனசுல ஆசை இருக்காதா? அதை பத்தி ஏன் நீங்க எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? குருடியா இருந்த எனக்கு கண்ணு கொடுத்துட்டு நீ எங்கேயோ போயிட்ட.
நீ இல்லாத சமயத்துல டாக்டர் அம்மா சொன்னதெல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா இப்ப நான் உன்னை பார்த்துட்டேன். இனிமே யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். மூர்த்தி, இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நடந்தே தீரணும். அப்படி நான் ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கலன்னா ஒண்ணு நான் உயிரோட இருக்க மாட்டேன், இல்ல அதை சும்மா விட மாட்டேன். பிரகாஷ், டோன்ட் டாக், டோன்ட் டாக் ப்ளீஸ். இங்க யார் பேசுறதையும் கேட்க நான் தயாரா இல்ல. இப்ப நான் பேசுறத மட்டும்தான் இங்க எல்லாரும் கேட்கணும். மூர்த்தி, உயிருக்கு உயிரா நேசிச்ச உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிச்சுட்டதா இங்க யாரும் கத்தக்கூடாது. நீ கஸ்தூரியை காதலிக்கிற நீங்க எல்லாரும் மட்டும் நிரூபிச்சிட்டேன்னா என் கல்யாணம் தடையில்லாம நடக்கும். செய்தியா? சொல்லு பிரகாஷ், நான் என்ன செய்யணும் சொல்லு. நீ கஸ்தூரியை லவ் பண்ணல, இந்த அக்னி மேல சத்தியமா சொல்றான். இந்த அக்னி மேல சத்தியமா சொல்றேன், நான் கஸ்தூரியை லவ் பண்றேன். கஸ்தூரி மேல உனக்கு விருப்பமே இல்லைன்னு அந்த தாலி மேல சத்தியமா சொல்லு. இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், கஸ்தூரி மேல எனக்கு விருப்பமே கிடையாது. கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னு செத்து போன உங்க அம்மா மேல ஆணையா சொல்றான். என் அம்மா மேல மட்டும் என்னடா, என் மேலையும் சேர்த்து சத்தியம் பண்ணி சொல்றேன். எனக்கு கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. எனக்கும் கஸ்தூரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படின்னா என் மேல சத்தியம் பண்றா. உன் மேல சத்தியம் பண்றா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியம் பண்ணு. Come on. சத்தியம் பண்றா. என்ன யோசிக்கிறேன்? சத்தியம் பண்ணு. கஸ்தூரியை காதலிக்கலன்னு சொல்ற, சத்தியம் பண்ணு. முடியாதுங்க. ஏன் அதான் ஏன் பண்ண முடியாது? பிரகாஷ், வேணாண்டா, என்னை இந்த சத்தியம் மட்டும் பண்ண சொல்லாத. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரியும். அந்த கோவிந்த் இறந்துட்டான். இப்போ உன் முன்னாடி நிற்கிறது உன் ஃப்ரெண்டு மூர்த்தி. நீ காதலிக்கிற இந்த பொண்ண அந்த கோவிந்த் நினைச்சு பார்த்தது கூட, தெரியாம நினைச்சு பார்த்தது கூட பாவம் நினைக்கிறவ. எனக்கு தெரியும், கஸ்தூரி சுத்தமானவ. அவன் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீ சந்தோஷமா இருந்தா அதுதானடா எனக்கு சந்தோஷம். டேய், நீ என்ன என்ன வேணா கேளுடா, ஆனா உன் மேல சத்தியம் மட்டும் பண்ண சொல்லாத. உன் மேல நான் பொய் சத்தியம் பண்ணி உனக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடா, தாங்க முடியாது. எனக்கு தெரியும்டா உன்னால சத்தியம் பண்ண முடியாதுன்னு. என் விருப்பம் தான் உன் சந்தோஷம்னு. நீ மனசார காதலிச்ச பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறிய? நானும் உன்ன மாதிரி தான்டா உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். மூர்த்தி, நீ நல்லா இருக்கணும். கஸ்தூரியோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும்.